மத்ஸ்ய அவதாரம் மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரமாகும். இது உலக வாழ்க்கையும் அறிவையும் காப்பாற்றுவதற்காக நிகழ்ந்தது. தர்மசீல மன்னனான சத்தியவரதன் ஒரு நாள் ஆற்றின் அருகே தவம் செய்து கொண்டிருந்த போது ஒரு சிறிய மீன் அவரது கைகளில் தோன்றியது. என்னை காப்பாற்றுங்கள், ஒரு நாள் நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று மீன் வேண்டியது. மன்னன் அதை சிறிய குடத்தில் வைத்தார். ஆனால் மீன் மிக வேகமாக வளர்ந்தது. அவர் மீனை குளம், ஏரி, இறுதியில் கடலுக்கு சென்றார். அப்போது மீன் தனது உண்மையான வடிவமாக மகாவிஷ்ணுவாக வெளிப்பட்டார். அவர் உலகம் முழுவதும் ஒரு பெரிய பிரளயம் நிகழப்போகிறது என்று எச்சரித்தார். சத்தியவரதன் அனைத்து உயிரினங்களையும், செடிகளையும், 7 சப்தரிஷிகளையும் ஒரு பெரிய கப்பலில் சேர்த்து காப்பாற்ற வேண்டும் என்று அறிவுரை கூறினார். பிரளயம் தொடங்கியதும் மன்னன் கப்பலை மத்ஸ்யனின் கொம்புக்கு நாகவாசுகியை பயன்படுத்தி கட்டினார். மத்ஸ்யன் கப்பலை பாதுகாப்பாக வழிநடத்தி பிரளயத்தின் போது திருடப்பட்ட வேதங்களையும் மீட்டு பிரம்மாவிடம் ஒப்படைத்தார். இதனால் உலக படைப்பின்